எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. மறுபடியும் பாடுறா, கை வைக்காத. நானே வைக்காதன்னு சொல்றேன்ல, பேசாம இரு, நானே ஊட்டி விடுறேன். இந்தா என் தோசையில இருந்து ஒரு வாய் தான் போதும். என் தோசை கொஞ்சமா. இந்தா ஒரு வாய் கால்ல இருக்கு, டக்குன்னு சாப்பிடு. ஹலோ, யோ, யாரு? பில் கலெக்டர் கார்த்திக் தானே? ஆமா, நீங்க யாரு? நான் கோபிச்செட்டிப்பாளையம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்க அண்ணா சரவண குடிச்சிட்டு வந்து உங்க ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணிருக்காப்ல. அதோட இல்லாம கமிஷனரை வர தப்பா பேசி ஆபீஸ் பியூனை அடிச்சு மண்டையை உடைச்சிருக்காப்ல. பியூனு உங்க மேலயும் உங்க அண்ணன் சரவணன் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காப்ல. என்னாச்சுங்க சின்னதா? கொஞ்சம் வெயிட் பண்ணு சார். சரணம் வந்து கலாட்ட பண்ணி என் பியூன் அடிச்சதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? எனக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பியூன் உங்க 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காப்ல. நீங்க இமிடியேட்டா கிளம்பி வந்து சரண்டர் ஆகணும். என்ன சார் சொல்றீங்க? சட்டம் என்னவோ அதை நான் சொல்லிட்டேன். நீங்க இமிடியேட்டா கிளம்பி வந்து ஆஜராகலனா என்னோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே சார், நான் வரேன். என்னங்க சின்னதா, என்னவோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன ஆச்சு? கோபி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. சரவண ஆபீஸ் போய் கலாட்ட பண்ணி பியூனெல்லாம் அடிச்சிருக்கான். அந்த பியூனு சரவண பேர்ல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம என் பேர்ல சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டர் இமிடியேட்டா நம்மள வர சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலனா என்ன அர்த்தம் சின்னதா? நாம இப்பவே இங்க இருந்து கிளம்பலாம். ஊருக்கு போயிட்டா மாமா எல்லாத்தையும் பார்த்து பாரு. வாங்க வாங்க சின்னதா, எந்திரிங்க. வாங்க. இங்க வரும்போது என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தோம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியல.